கீவ் நகரில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த போர் தொடர்பாக இந்தியா இதுவரை ஒரு தீர்க்கமான கருத்தை வெளியிடாத நிலையில் உக்ரைனில் உள்ள கிவ் நகரில் அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். போலந்து பயணத்தை வியாழக்கிழமை நிறைவு செய்த பிரதமர் மோடி முன்னதாக அங்கிருந்து கோஸ்வன் எனும் சொகுசு ரயில் மூலம் உக்ரைன் தலைநகர் கிவ்க்கு புறப்பட்டிருந்தார். இந்த ரயிலானது பல்வேறு வசதிகளுடன் உயர் பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்டிருந்தது. தொடர்ந்து 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் கிவ் நகரை அவர் சென்றடைந்துள்ளார். தொடர்ந்து உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு கிவ் நகருக்கு செல்ல சர்வதேச தலைவர்கள் பலரும் அதே ரயிலை பயன்படுத்தி வந்தனர். இந்த பயணத்தை பொறுத்தவரை உக்ரைனானது ரஷ்யாவின் சோவியத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு உக்ரைனுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரை கெடுபிடி போர்க்காலத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தன. உக்ரைனுக்குள் நுழைந்து ரஷ்யா தாக்குதல் நடத்துவதை நேரடியாக கண்டிப்பதை இந்தியா தவிர்த்து வந்த நிலையில் 1.5 மாதங்களுக்கு முன் ரஷ்யாவுக்கு சென்று அதிபர் புதினை சந்தித்து பேசியதால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்தியா இருக்கிறதோ என்ற தோற்றம் உருவானது. தொடர்ந்து இந்தியா யாருக்கும் ஆதரவாக இல்லை என நடுநிலையாகவே இருக்கிறது எனவும் தெரிவிக்கும் வகையிலேயே மோடியின் உக்ரைன் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக அங்கு கிவ் நகரில் உள்ள உக்ரைன் சென்ற பிரதமர் மோடிக்கு அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரை சந்தித்து அவர் உரையாடல் நிகழ்த்தினார். இதைத் தொடர்ந்து அங்குள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் நேரில் சென்று மரியாதை நடத்தினார். இந்த நிலையில்தான் தற்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதைத் தொடர்ந்து பல்வேறு இருதரப்பு பேச்சுவார்த்தை, இருநாட்டு நல்லுறவுகள் தொடர்பாக ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இருநாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.